அனைவருக்கும் வணக்கம். 12th நியூ தமிழ் புக் இயல் 7 விரிவானம் சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும். ஐராவதம் மகாதேவன். தொல்லியல் கடந்த காலத்தை காட்டும் கண்ணாடி. கல்வெட்டுக்கள் கடந்த காலத்தின் பக்கங்கள். தென்னிந்தியா கல்வெட்டுக்களின் களஞ்சியம். கல்வெட்டை ஆய்வது எளிதன்று. புலப்படாத எழுத்து, அகராதியில் அடங்காத சொற்கள், வழக்கில்லாத செய்திகள் என பல தடைகள். இத்தடைகளை கடந்து கல்வெட்டுக்களை படித்து உண்மைகளை அறிதல் கடினம். கல்வெட்டில் எழுத்துருக்களை ஆய்வது மிக கடினமான பணி. சங்க காலத்தை அறிய இலக்கியங்கள் மட்டுமே துணை என்று இருந்த நிலையில் கல்வெட்டுக்களும் துணையாக இருப்பதை கண்டறிந்த ஆய்வு முன்னோடி ஐராவதம் மகாதேவன். ஆய்வில் உண்மைகளை காண்கையில் ஊற்றெடுக்கும் உவகையை அவர் எழுத்தின் வழியே நாமும் அடைவோம். கரூரை அடுத்த புகழூரில் 6 நாட்டான் குன்றின் மீது பொறிக்கப்பட்டுள்ள சேரல் இரும்புரை மன்னர்களின் கல்வெட்டுக்களை கண்டறியும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததும் அதை ஒட்டி உலகத்தமிழ் கருத்தரங்குகளில் தமிழ் பிராமி கல்வெட்டுக்களை பற்றி எழுந்த சுவையான விவாதங்கள் என் வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளாகும். அவற்றுள் சில நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 1962ஆம் ஆண்டு முதல் 5 ஆண்டு காலம்தான் கைத்தறித்துறை இயக்குநராக பணியாற்றி வந்தேன். தமிழகத்தில் மாவட்டத்திற்கு ஒரு நூற்பு ஆலை அமைக்கும் பொறுப்பையும் ஏற்றிருந்தேன். அதே நேரத்தில் தான் ஓய்வு கிடைக்கும் பொழுது மலைச்சாரல்களிலும் சிறு குன்றுகளிலும் காணப்படும் பிராமி கல்வெட்டுக்களை சேகரிக்கும் சொந்த முயற்சியிலும் ஈடுபட்டிருந்தேன். எனக்கு அப்பொழுது 2 ஆசைகள் இருந்தன. ஒன்று, பொருள் விளங்கவில்லை என்று அறிஞர்களால் அநேகமாக கைவிடப்பட்டிருந்த தமிழ் பிராமி கல்வெட்டுக்களை சரிவர வாசிக்கும் முறையை கண்டறிய வேண்டும். மற்றொன்று, சங்ககால தமிழ் மன்னர்களை பற்றிய எவ்விதமான புறச்சான்றுகளுமே தமிழகத்தில் கிடைக்கவில்லை என்ற குறை நீங்குமாறு அவர்களுடைய பெயர்களையோ மற்ற குறிப்புகளையோ இக்கல்வெட்டுக்களில் காண வேண்டும் என்பனவாகும். இவ்விரு ஆசைகளும் நிறைவேறியது எனக்கு கிடைத்த பெரும் பேறுகள் என்றே கருதுகிறேன். தமிழ்நாட்டில் உள்ள பிராமி கல்வெட்டுகள் தமிழிலேயே எழுதப்பட்டவை என்றும் அவைகளை பொருள் சிறக்க வாசிக்க ஒரு முறை இருக்கிறது என்றும் நான் கண்டறிந்த ஆராய்ச்சிகளை பற்றி இங்கு கூற இடமில்லை. சங்ககால தமிழ் மன்னர்கள் முதலாக தமிழக கல்வெட்டுக்களில் தோன்றிய கதையை மட்டும் இங்கு கூறலாம் என்று நினைக்கிறேன். இந்திய அரசின் தொல்பொருள் துறையினர் ஆண்டுதோறும் வெளியிட்டு வந்த தென்னிந்திய கல்வெட்டுக்களை பற்றிய அறிக்கைகளில் 1927-28ஆம் ஆண்டுகளில் தொகுதியில் புகழூர் கல்வெட்டுக்களை பற்றிய செய்திகள் முதலாக கிடைக்கின்றன. இவ்வறிக்கையில் 6 நாட்டான் குன்றின் மீதுள்ள குகைகளுள் ஒன்றில் 4 வரிகளில் எழுதப்பட்டுள்ள ஒரு பிராமி கல்வெட்டு இருப்பதாகவும் அது மிகவும் பழுதடைந்த நிலையில் இருப்பதால் அதை சரிவர படிக்க முடியவில்லை என்றும் அதில் ஆதன் என்ற சொல் காணப்படுவதால் அக்கல்வெட்டு சேர மன்னர்களை பற்றியதாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் பெரும்பாலும் மிகச் சுருக்கமாக ஒரே வரிசையில் 3 அல்லது 4 சொற்களை கொண்டு மட்டுமே பொறிக்கப்பட்டவை. இந்நிலையில் 4 வரிகளாலான மிக நீளமான கல்வெட்டு, அதிலும் சேர மன்னர்களை குறிக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் 40 ஆண்டுகளாக வாசிக்கப்படாமல் இருந்து வந்தது எனக்கு வருத்தமாக இருந்தது. என்றாவது ஒரு நாள் நேரில் போய் பார்த்து இக்கல்வெட்டை தீர ஆராய வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். அந்த நாளும் 1965ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1 தேதி அன்று வந்தது. அன்று கரூருக்கு அருகில் கட்டப்பட்டு வந்த கூட்டுறவு நூற்பாலையை பார்வையிட சென்றிருந்தேன். என் வழக்கப்படி கையுடன் அருகாமையில் உள்ள பழங்கல்வெட்டுக்களை பற்றிய குறிப்புகளையும் எடுத்து சென்றிருந்தேன். அவற்றுள் ஒரு குறிப்பு மேற்கூறிய 6 நாட்டான் குன்றிலுள்ள கல்வெட்டுக்களை பற்றியதாகும்.
நூற்பாலையில் என்னுடைய அலுவல்களை முடித்து கொண்டு மாலை நேரத்தில் நானும் மற்றும் சில நண்பர்களுமாக காரில் 6 நாட்டான் குன்றின் அடிவாரம் வரை சென்றோம். அதற்கு முன் எங்களில் எவரும் அச்சிற்றூருக்கு போனது இல்லை. மலையின் மீது ஏற கிழக்கு பக்கத்திலிருந்து படிக்கட்டுகள் இருப்பது கூட எங்களுக்கு அப்பொழுது தெரியாது. பெரும்பாலும் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் மனித சஞ்சாரமற்ற முள் புதர்கள் நிறைந்த குன்றுகளில்தான் இருக்கின்றன. அதே நினைவில் எவரையும் வழி கேட்காது குன்றின் தென்புறம் இருக்கும் ஒரு கரடு முரடான சரிவின் வழியாக வியர்க்க விறுவிறுக்க குன்றின் மீது ஏறி உச்சியின் தெற்கு சாரலை அடைந்தோம். மேலை கோடியில் தென்முகமாக இருந்த குகையின் உயரமான வாயிலுக்கு மேலாக வெட்டப்பட்டிருந்த பிராமி கல்வெட்டு மஞ்சள் நிறமான மாலை வெயிலில் பளிச்சென்று தெரிந்தது. கல்வெட்டு மிகவும் தேய்ந்து போய் அங்கொன்றும் இங்கொன்றுமோ ஆக சில எழுத்துக்கள் மட்டும்தான் தெரியும் என்று எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைய தயாராகத்தான் வந்திருந்தேன். ஆனால் நான் கண்டது வேறு. மிகப்பெரிய எழுத்துக்களில் 4 நீண்ட வரிகளில் தெளிவாக பொறிக்கப்பட்டிருந்தது அக்கல்வெட்டு. முதலிலும் முடிவிலும் ஓரிரு எழுத்துக்கள் நீங்களாக ஏனைய எழுத்துக்களை படிப்பதும் எனக்கு கடினமாகவே இல்லை. இந்த கல்வெட்டையா 40 ஆண்டுகளாக படிக்க முடியவில்லை என்று விட்டுவிட்டார்கள் என்ற வியப்பு அன்று மேலோங்கியது. இன்றும் தனியவில்லை. கையுடன் எடுத்து வந்திருந்த நோட்டு புத்தகத்தை விரித்து கல்வெட்டை எழுத்து கூட்டி வாசித்த வண்ணம் படியெடுக்கலானேன். முதல் வரியில் புதுமை எதுவும் இல்லை. யாற்றூர் என்னும் இடத்தைச் சேர்ந்த சமண துறவியான செங்காயபன் வசிக்கும் முறையுள் இது என்று குறிப்பிட்டிருந்தது. இது பெரும்பாலும் ஏனைய தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் தரும் செய்திகள் போலவே இருந்தது. அடுத்த வரிக்கு போனேன். 2வது வரியில் கோ என்ற முதல் சொல்லை கண்டவுடன் உள்ளம் மகிழ்ச்சியால் துள்ளியது. சங்ககால தமிழ் மன்னனின் கல்வெட்டுக்கள் இது என்பது உறுதியானது. மேலும் படித்தேன் 2ஆம் வரியை. கோ ஆதன் செல்லிரும் பொறை மகன் என்ற சொற்களை படித்தவுடன் எனக்கு ஏற்பட்ட வியப்பையும் மகிழ்ச்சியையும் சொல்லி மாளாது. ஆனாலும் தமிழிலும் வரலாற்று துறையிலும் ஈடுபாடு உள்ள அன்பர்களுக்கு எனக்கு ஏற்பட்ட உணர்ச்சி வெள்ளத்தை விளக்க அவசியமில்லை என்றே நினைக்கிறேன். அடுத்தடுத்து பெருங்கடுக்கோன், இளங்கடுக்கோ, இளங்கோ என்ற பெயர்களை படித்த பொழுது என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. சங்க நூல்களில் மட்டும் இதுவரை காணப்பட்ட பண்டைய தமிழ் மன்னர்களின் பெயர்களை தமிழகத்தில் முதன்முறையாக ஒரு கல்வெட்டில் கண்டுவிட்ட ஆனந்தத்தில் நோட்டு புத்தகத்தை தலைக்கு மேல் தூக்கி பிடித்து கொண்டு கூத்தாடினேன். என்னுடன் வந்தவர்கள் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். என்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திய அக்கல்வெட்டின் முழு வாசகம் பின்வருமாறு. அம்மன்னன் யாற்றூர் செங்காயபன் உரைக்கோ ஆதன் செல்லிரும்பொறை மகன் பெருங்கடுங்கோன் மகன் இளங்கடுங்கோ இளங்கோ ஆக அறுத்த கல். இது கருவூரில் இருந்து ஆட்சி செய்த சேரல் இரும்புரை மன்னர்கள் பொறித்தது. பதிற்றுப்பத்திலும் ஏனைய சில சங்க நூல்களிலும் பாடப்பெற்ற பழந்தமிழ் மன்னர்கள் இவர்கள். இக்கல்வெட்டு ஏறத்தாழ கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இச்செய்திகள் மட்டும் எனக்கு அப்பொழுதே விளக்கமாக தெரிந்தன. அதற்குள் இருட்டிவிட்டதால் மற்ற கல்வெட்டுக்களை இன்னொரு முறை பார்த்து கொள்ளலாம் என்று கீழ்ப்புறம் இருந்த படிக்கட்டுகள் வழியாக இறங்கி கரூருக்கு திரும்பினோம். தென் தமிழ்நாட்டில் உள்ள குகைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளில் பிராமி வரி வடிவத்துடன் தமிழி, தரமிழி, திராவிடி என்று அழைக்கப்படுகிற வேறுபட்ட வரி வடிவங்களும் இருப்பதை ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டது. தமிழி, தரமிழி, திராவிடி. தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சங்ககால கல்வெட்டுக்கள், இலக்கிய தரவுகள் ஆகியவற்றில் அசோகர் காலத்திய பிராமி வரி வடிவத்திலிருந்து முரண்பாடுகள் தெரிய வருகின்றன. இவற்றை இக்கல்வெட்டுக்களை ஆராய்ந்த ஐராவத மகாதேவன் தன்னுடைய ஆய்வு நூலான எர்லி தமிழ் எபிகிராஃபியில் தெளிவுபடுத்துகிறார். தமிழ் மொழியை எழுத பயன்படுத்தப்பட்ட
பழந்தமிழ் வரி வடிவத்தை தமிழ் பிராமி என்றழைக்காமல் தமிழி என்றோ அல்லது பழந்தமிழ் என்றோ அழைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார். நான் சென்னை வந்த அன்றே வரலாற்று பேராசிரியர் திரு நீலகண்ட சாஸ்திரி அவர்களின் வீட்டுக்கு சென்று நான் எடுத்து வந்த கல்வெட்டு படியை காட்டினேன். அவர் அப்பொழுது என்னிடம் கேட்ட கேள்வி இன்றும் நினைவில் இருக்கிறது. கையால் தானே எழுதியிருக்கிறீர்கள், ஒழுங்காக படியெடுத்தீர்களா என்று கேட்டார். ஆராய்ச்சி முறைகளில் அவருக்கு இருந்த அழுத்தத்தையும் உண்மை பற்றியும் படிப்பினைகளாக கொண்டேன் அன்று. அதற்கு அடுத்த சில நாட்களிலே கரூரில் இருந்த நண்பர்களின் உதவியால் அந்த குகை வாயிலில் மூங்கிலால் சாரம் கட்டி அதன் மீது ஏறி நின்று பாறையின் மீது மெல்லிய தாட்களை பரப்பி கல்வெட்டை எழுத்தெழுத்தாக கவனமாக படியெடுக்க ஏற்பாடு செய்தேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் கரூருக்கு செல்லும் பொழுதெல்லாம் புகழூருக்கும் தல யாத்திரை சென்று ஆறுநாட்டான் குன்றில் இருந்த எல்லா பிராமி கல்வெட்டுக்களையும் ஒவ்வொன்றாக படியெடுத்து முடித்தேன். அதே ஆண்டு மார்ச் மாதம் ஹிந்து தினத்தாளில் புகழூர் கல்வெட்டுக்களை பற்றி ஒரு சிறு குறிப்பையும் வெளியிட்டேன். புகழூர் கல்வெட்டில் காணப்படும் 3 தலைமுறை மன்னர்கள் முறையே பதிச்சுப்பத்தின் 6வது 7வது 8வது பாட்டுடை தலைவர்கள் என்று ஐராவத மகாதேவன் எழுதியிருந்தார். இதை மறுத்து இம்மன்னர்கள் முறையே 7வது 8வது 9வது பாட்டுடை தலைவர்கள் என்று விளக்கியிருந்தார் மாணவர் ஒருவர். அதை சரி என்று உணர்ந்த மகாதேவன் முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் அறிஞர்கள் முன்னிலையில் அதை குறிப்பிட்டு அக்கருத்தை ஏற்றுக்கொள்வதாக கூறினார். ஆய்வில் உண்மையை ஏற்றுக்கொள்வது, தவற்றை திருத்திக் கொள்வது என்னும் உயரிய நெறி அவரிடம் இருந்தது. 1965 ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அன்று மதுரைக்கு அருகில் உள்ள மாங்குளம் குகை கல்வெட்டுக்கள் இயல் 1 முகப்பு படம் சங்ககால பாண்டிய மன்னனாகிய நெடுஞ்செழியனுடையவை என்றும் அவை கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை என்றும் கண்டுபிடித்தேன். ஐராவதம் மகாதேவன், நூற்றாண்டு மாணிக்கம், பக்கம் 109. பிறகு ஒரு நாள் என் ஆராய்ச்சி குறிப்புகளை எடுத்துக்கொண்டு கோவையில் அப்பொழுது வசித்து வந்த திரு KV சுப்பிரமணியனார் அவர்களை காணச் சென்றேன். அவர்தான் தமிழ்நாட்டில் உள்ள பிராமி கல்வெட்டுக்களின் ஆராய்ச்சிக்கு அடிக்கோலியவர். இக்கல்வெட்டுக்களில் தமிழுக்கே உரிய எழுத்துக்களான ல, ல, ர, ந ஆகியவை வருவதை முதலாக சுட்டிக்காட்டி இக்கல்வெட்டுக்கள் பிராகிருத மொழியில் ஆனவை என்ற தவறான கருத்தை மறுத்து இவை தமிழில்தான் எழுதப்பட்டவை என்று நிறுவிய சீரிய ஆராய்ச்சியாளர் KV சுப்பிரமணியனார். வயது மிகவும் முதிர்ந்து உடல் தளர்ந்து கண் பார்வை சரியாக இல்லாத நிலையிலும் புகழூர் கல்வெட்டை பற்றிய செய்திகளை தினத்தாள்களில் படிக்க கேட்டு தெரிந்து வைத்து கொண்டிருந்தார் அவர். நான் அவர் முன் அமர்ந்தவுடன் சேரல் இரும்புரை மன்னர்களின் கல்வெட்டை பற்றி எழுதியவர் நீங்கள்தானா என்று கேட்டார். நான் ஆம் என்றவுடன் தன் கைவிரல்களால் என் முகத்தை தடவி பார்த்தார். அப்பொழுது அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. நீங்கள் கொடுத்து வைத்தவர் என்று ஆசி கூறினார். அப்பெரியவரின் கல்வி பற்றியும் தூய உள்ளத்தையும் அன்பையும் நினைத்து என் உள்ளம் நெகிழ்கிறது. நன்றி. கல்வெட்டு இதழ், நூல்வெளி. ஐராவதம் மகாதேவன் எழுதிய இக்கட்டுரை கல்வெட்டு இதழில் வெளிவந்தது. இவர் இந்திய ஆட்சிப்பணி அலுவலராக இருந்து தொல்லியலிலும் எழுத்தியலிலும் கொண்ட ஆர்வத்தால் விருப்ப ஓய்வு பெற்றார். தனக்கு மிகவும் விருப்பமான கல்வெட்டு ஆய்வில் 30 ஆண்டுகள் ஈடுபட்டார். சிந்துவெளி எழுத்துருவை ஆய்ந்து திராவிட எழுத்து என்று அவர் கண்ட முடிவு வரலாற்றில் திருப்பத்தை ஏற்படுத்தியது. அவருடைய ஆய்வுகள் 5ற்கும் மேற்பட்ட நூல்களாகவும் கட்டுரைகளாகவும் வெளிப்பட்டுள்ளன.
ஆய்வுக்காக ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது 1970, இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது 1992, தாமரை திரு விருது 2009 ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார். பதிற்றுப்பத்தில் இடம்பெற்ற சேர அரசர்களின் பெயர்கள் புகழூர் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளதை இவர் கண்டுபிடித்தது இலக்கியத்தையும் கல்வெட்டாய்வையும் ஒருங்கிணைத்தது. பாறைகளில் இருந்த பழங்கல்வெட்டுக்களை படியெடுத்து ஆய்வு நூலாக்கி இவர் தந்தது இமயப்பணி. தொன்மம் என்றால் பழங்கதை, புராணம் என்றெல்லாம் பொருள் உள்ளது. தொன்மம் என்றால் பழங்கதை, புராணம் என்றெல்லாம் பொருள் உள்ளது. தொல்காப்பியர் குறிப்பிடும் வனப்புகளுள் தொன்மை என்பதுவும் ஒன்றாகும். காலம் காலமாக உருவாக்கப்பட்டு இறுகிவிட்ட கருத்து வடிவங்களும் தொன்மங்களே. தொன்மம் என்னும் சொல் இவை அனைத்தையும் குறிக்கும். ஆனால் கவிதையில் அது பழங்கதையை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதையே குறிப்பிடுகிறது. தொன்மம் விளக்கம். சில தொன்மங்கள் சமய நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் வெளிச்சப்படுத்துகின்றன. இன்னும் சில தொன்மங்கள் உவமை கதைகளாகவும் மெய்யியல் உருவகங்களாகவும் நின்று சமுதாயத்திற்கு வழிகாட்டுகின்றன. தொன்மங்களை அறிவியல் முறையில் ஆய்வு செய்யவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. அவை சமுதாயத்தின் ஆழ் மனத்திலிருந்து வெளிப்பட்டனவாகவும் அவற்றினால் ஏற்படும் கூட்டமைப்பின் குறியீடுகளாகவும் விளங்குகின்றன என்று வெப்ஸ்டர்ஸ் தேடு நியூ இன்டர்நேஷனல் அகராதி புலப்படுத்துகின்றது. தொன்மை தொன்மம் தொல்காப்பியர் கூற்று. தொன்மை தானே சொல்லுங்காலை உரையோடு புணர்ந்த பழமை மேச்சே. தொல்காப்பியர் செய்யுளியல் 228. இளம்பூரணர் உரை. தொன்மையாவது உரையோடு பொருந்தி போந்த பழமைத்தாகிய பொருள்மேல் வருவன. அவை இராமசரிதமும் பாண்டவ சரிதமும் முதலாகியவற்றின் மேல்வருஞ் செய்யுள். பேராசிரியர் உரை. தொன்மை என்பது உறைவிராய் பழமையானவாகிய கதை பொருளைச் செய்யப்படுவது. அவை பெருந்தேவனார் பாரதம், தகடூர் யாத்திரை போல்வன. இளம்பூரணர் உரையில ராமசரிதமும் பாண்டவ சரிதமும் முதலாகியவற்றின் மேல் வரும் செய்யுள்ன்றாங்க. பேராசிரியர் உரையில பெருந்தேவனார் பாரதம், தகடூர் யாத்திரை போல்வன. இந்திய கிரேக்க தொன்ம ஒப்புமைகள். ஒவ்வொரு சமூகத்திலும் தொன்மங்கள் இருக்கின்றன. அவற்றுக்குள் ஒற்றுமைகள் இருக்கின்றன. ஓரிடத்திலிருந்து மனித இனம் பிரிந்து வேறு இடத்தில் சென்று வாழ்வதை இவை உணர்த்துகின்றன. கிரேக்க தொன்மங்களுக்கும் இந்திய தொன்மங்களுக்கும் நிறைய ஒப்புமைகள் உள்ளன. இந்திரன் சியஸ்பிடர், வருணன் ஊரனாஸ், பலராமன் டயானிசிஸ், கார்த்திகேயன் மார்ஸ், சூரியன் சோல், சந்திரன் லூனஸ், விஸ்வகர்மன் வன்கண், கணேசன் ஜோனஸ், துர்க்கை ஜீனோ, சரஸ்வதி மினர்வா, காமன் இராஸ் என்று பல ஒப்புமைகள் உள்ளன. இவை இன மரபுகளை ஆய்வதற்கும் உதவக்கூடியவை.
மா ராசமாணிக்கனார் 1907 முதல் 1967. இவரின் தந்தை அரசு பணியாளர் என்பதால் பல ஊர்களில் பணியாற்றி வேண்டியிருந்தது. எனவே தற்போதைய ஆந்திர மாநிலம் கர்னூல், சித்தூர் முதலிய ஊர்களில் 4ஆம் வகுப்பு வரை தெலுங்கு மொழியையே பயின்றார். இளம் வயதில் தந்தையை இழந்து தமையனரால் வளர்க்கப்பட்டார். 15 வயதை அடைந்த நிலையில் இனி இவன் எங்கே படிக்கப் போகிறான் என்று முடிவெடுத்து ஒரு தையல் கடையில் அவரது தமையனாரால் வேலைக்கு சேர்க்கப்பட்டார். நான் 15 நாட்கள் வேலை கற்றுக்கொண்டேன். காஜா எடுக்க கற்றுக்கொண்டேன். சிறிய பைகளை தையல் இயந்திரத்தில் தைக்க கற்றுக்கொண்டேன். நாள்தோறும் இரவில் வீடு திரும்புகையில் கடை உரிமையாளர் எனக்கு காலனா கொடுப்பார் என்று பின்னாளில் பதிவு செய்த அவரால் அத்தொழிலில் தொடர்ந்து ஈடுபட முடியவில்லை. தஞ்சாவூர் சென்ட் பீட்டர்ஸ் பள்ளி தலைமை ஆசிரியரின் பேருதவியால் தனது 15வது வயதில் 6ஆம் வகுப்பில் சேர்ந்து படிப்பை தொடர்ந்தார். மிகுந்த பொருளாதார நெருக்கடியில் கல்வி பயின்ற அவர் தொடர்ந்து 6 ஆண்டுகள் பள்ளியிலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றதோடு மதுரை தமிழ் சங்கத்தார் நடத்திய பள்ளி இறுதி தமிழ் தேர்விலும் முதல் மாணவராக தேர்ச்சியடைந்து அனைவரின் பாராட்டையும் பெற்றார். பின்பு எழுத்தர், பள்ளி ஆசிரியர், பல்கலைக்கழக ஆசிரியர் என வளர்ந்தார். அவர்தான் இலக்கியம், சமயம், வரலாறு, கல்வெட்டு போன்ற துறைகளில் மிளிர்ந்த தமிழறிஞர் மா ராசமாணிக்கனார். ஆய்வு நெறிமுறைகளையும் அணுகுமுறைகளையும் புதிய சிந்தனைகளை கையாண்ட இவர் சங்க காலம் தொடங்கி பிற்காலம் வரையில் ஆண்ட சோழர் வரலாற்றை முழுமையாக ஆராய்ந்தவர். சிந்துவெளி நாகரிகம் பற்றி தமிழில் முதலில் மொஹஞ்சதாரோ அல்லது சிந்துவெளி நாகரிகம் என்ற நூலை இயற்றியவர். கரந்தை தமிழ் சங்கத்தினர்களான வே. உமா மகேஸ்வரன், ந.மு. வெங்கடசாமி ஆகியோராலும் உ. வே. சாமிநாதர் போன்ற தமிழறிஞர்களாலும் நெறிப்படுத்தப்பட்ட இவர் சோழர் வரலாறு, பல்லவர் வரலாறு, பெரிய புராண ஆராய்ச்சி, தமிழ்நாட்டு வட எல்லை 10 பாட்டு ஆராய்ச்சி போன்ற 100க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றிய பெருமைக்கு உரியவராக திகழ்ந்தார். 2006, 2007ஆம் ஆண்டு இவருடைய நூல்கள் தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய சொல்லாற்றலுக்கொரு சான்று. அடுத்த ஆண்டு புதிய தமிழகம் உருவாகி செயலாற்றவிருக்கும் நிலையில் அப்புதிய தமிழகம் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்று எண்ணுவதும், புதிய தமிழகத்தில் செய்ய வேண்டுவன எவை என்பதை கூற தமிழன் விரும்புதலும் இயல்புதானே. முதலில் புதிய தமிழகம் எதனை வட எல்லையாக பெற்றிருத்தல் வேண்டும் என்பதை காய்தல் உவத்தலின்றி காண வேண்டும். மா ராசமாணிக்கனார் எழுதிய புதிய தமிழகம் நூலிலிருந்து. பூமிச் சருகாம் பாலையை முத்து பூத்த கடல்களாக்குவேன். புயலை கூறுபடுத்திய கோடி புதிய தென்றலாக்குவேன். இரவில் விண்மீன் காசினை செலுத்தி இரவலரோடு பேசுவேன். இரவெரிக்கும் பரிதியை ஏழை விறகெரிக்க வீசுவேன். நா. காமராசன். மென்பறவை கூடுமின்றி தின்பதற்கு தீனியின்றி தன் சிறிய குஞ்சுகளை பொன் சிறையில் மூடி நின்று நிற்கதியாம் நிலைதனிலே நிற்க ஒரு நிழல் தேடி பற்பளவாய் எண்ணமிட்டு பக்கம் ஒரு மரம் கண்டு தருவின் நிழல் கண்டு தானியத்தின் மணி கண்டு அருகில் தன் குஞ்சுகளை அணைத்ததங்கு சென்றதுவே நெருங்கி வந்து பார்க்கையிலே நிழலில்லை, மணி இல்லை, நெருஞ்சி முல்லை நெல்மணியாய் நினைத்து விட்ட பரிதாபம் பச்சையற்ற மரத்தருகே படர்வதுண்டோ நிழலதுவும் பசையற்ற நெஞ்சினுள்ளே பாசமெனும் நிழலுண்டோ. பூரணி.
வங்கி, டெபிட் கார்டு பற்று அட்டை, டிமாண்ட் டிராஃப்ட் கேட்பு வரைவோலை, வித்ட்ராவல் ஸ்லிப் திரும்ப பெறல் படிவம், டெல்லர் விரைவு காசாளர், மொபைல் பேங்கிங் அலைபேசி வழி வங்கி முறை, இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை. நூலாசிரியர். தொல்தமிழ் எழுத்துக்கள் ஓர் அறிமுகம். செந்தி நடராசன். முச்சந்தி இலக்கியம் ஆ.ரா. வெங்கடாச்சலபதி. கல்வெட்டு இதழ். கல்வெட்டுக்கள் சொல்லும் கோயில் கதைகள் குடவாயில் பாலசுப்பிரமணியம். நீர்க்குமிழி கே. பாலச்சந்தர். வெள்ளை இருட்டு இன்குலாப். முள்ளும் மலரும் உமாச்சந்திரன். நன்றி.